எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிற வேண்டியதான். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு இறால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இறாலை இதோடு சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கிடுவோம். இப்போ இதுலேயே நம்ம உப்பும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிடலாம். தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இப்போ இதில் நம்ம தேவையான மசாலா சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் மிளகு ஜீரக பவுடர் அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இறால் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்படியே நம்ம குக்காக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இறால்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த தண்ணியிலே அது நல்லா குக் ஆகட்டும். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இதை நம்ம சுருள நல்லா வதக்கணுன்னா டேஸ்டியான இறால் ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நம்ம இதை ஒயிட் ரைஸ் கூட ரசத்தை ஊற்றி இந்த இறால் ரோஸ்ட்டையும் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அப்படி இருக்கும். உங்களுக்கும் இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.